அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஆதரவுகளோட சுமார் ஒரு 200 சப்ஸ்கிரைபரை தொட போகிறேன். உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. மீண்டும் ஒரு வணக்கங்கள். இன்னைக்கு பாட்னாவில் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதாவது இன்றைய நாளில் எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வரலாறுனா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம பள்ளி பருவத்தில் படித்த விஷயங்கள் தான். திப்பு சுல்தான், அக்பர் அலி அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். ஸோ நாட்டோட வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பள்ளி ஆசிரியர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டை பற்றின நம்ம வரலாறு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. வீட்டை பற்ற வரலாறுனா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அப்பா அம்மா தெரியும், தாத்தா பாட்டிக்கு தெரியும். ஆனால் தாத்தா பாட்டிக்கு முன்னாடி ஒரு 2-3 ஜென்ரேஷன் எடுத்து பாருங்க. யார் அவங்க, எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஊரில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க, அப்படி இருந்தால் அப்பா அம்மாட்ட கேளுங்க. நம்ம குடும்பத்தினை பற்றின வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நகர வாழ்க்கையில் இருக்க இளைஞர்கள் நண்பர்கள்லாம் என்னன்னா, நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நகரம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முழு பூர்வீகமே நகரம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. எங்கேயோ கடை கோடியில் இருக்க ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஜென்ரேஷன், ஓகேங்களா, அது 2 ஜென்ரேஷன் முன்னாடியோ இல்லை 5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியோ கடுமையாக உழைச்சி அது கொஞ்சம் பணத்தை ஈட்டி படிப்புக்காக வேலைக்காக நகரத்தை நோக்கி பயணித்து வந்திருப்பாங்க. ஸோ நகரங்கள் எப்படி உருவாச்சு சொல்லுங்க? கிராமங்களோட வளர்ச்சி தான் நகரம்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஆனால் எதனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்ட எந்த ஊருன்னு அவர் சொன்னார். ஒரு நகரத்து பேரை தான் திருப்பி திருப்பி சொன்னார். அவர் வாழ்ந்துட்டு இருக்க ஊரை தான் சொன்னார். இல்லைப்பா உங்கள் பூர்வீகம் எங்கே அப்படின்னு கேட்டால் அவருக்கு தெரியவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவருக்கு சுமார் ஒரு 25-30 வயசு இருக்கும். என்னடா அது 25-30 வயசில் இருக்க ஒரு பையன் அவங்க கிராமத்து பேருக்கு அவருக்கு தெரியல அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருந்ததுங்க. நான் ஒரு கிராமத்து பையன், அதனால ரொம்ப ப்ரைடாக பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த டாபிக் எடுத்தேன். அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் வயசில் மூத்தவங்கள்ட்ட போய் உட்காந்து இதை பற்றின விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் கஷ்டப்பட்டு உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க போதும். இந்த வீடியோ ஒரு பெற்றோர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, தயவு செய்து உங்கள் மூதாதையர்களோட பெயர்களை சொல்லுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு முடிந்ததுன்னா அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கூட உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன்.